எழில் சுடர் சீரியலில் நாளைக்கு ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருக்கு, நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மனோகரியை முறையாக அஞ்சலிக்காக வெளுத்தெடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். நம்ம சுடர் செம மாஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அஞ்சலி இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் உன்னை எப்படி கூப்பிடட்டும் அப்படின்னு சொன்னோன்னே அம்மாவாக நினைக்கிறாங்க. அதை சொல்லி கூப்பிடலான்னு நினைக்கிறப்ப கரெக்டாக மனோகரி வந்துடுறாங்க. மனோகரி வந்தோன்னே அம்மா உனக்கு எதுக்கு இந்த ராத்திரியில் இந்த இடத்துல இவகிட்ட என்ன பேச்சு? இவ சரியான ஏமாத்துக்காரி, இவகிட்டலாம் சேரக்கூடாது, முதல்ல வா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இருங்க உங்களுக்கு என்ன வந்துச்சு இப்போ அப்படின்னு அஞ்சலி பேசுகிறாங்க. என்ன எதிர்த்து பேசுகிற அப்படின்னு சொன்னோன்னே இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், நான் கொஞ்சம் நேரம் தமிழ் கூட இருந்து பேசிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு போய் தூங்குவேன் அப்படின்னு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் முடியாது, இவகிட்டலாம் நீ பேசவே கூடாது, இவகிட்ட பேசினா இவளோட குணம்லாம் உனக்கு வந்துடும், வா போகலாம் அப்படின்னு கையை பிடிச்சி டக்குன்னு இழுக்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா செம மாதம் அஞ்சலி பாப்பா கையை இன்னொரு கையை இந்த பக்கம் சுடர் பிடிச்சிருக்காங்க. இதை பார்த்தோன்னா டக்குன்னு அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன நீ அவள் கையை பிடிச்சிருக்க, முதல்ல கையை விடுங்க, நான் முதல்ல நான் சொல்லணும், நீ கையை விடுங்க அப்படின்னு மனோகரியை கையை விட சொல்கிறாங்க. என்ன வாய்ஸ் எல்லாம் ரைஸ் ஆகுது, அவ்வளோ கொழுப்பு ஏறி போச்சா விடணும்னு கேட்டோன்னே இங்கே பாருங்கள், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசாதீங்க, முதல்ல கையை விடுங்க. அஞ்சலி இப்போ தான் வந்திருக்கா நல்லபடியாக, அதுக்குள்ளே நீங்கள் அவளை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, அவள் கொஞ்சம் நேரம் என் கூட இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொன்னோன்னே அவள் உன் கூடலாம் சேர்ந்தான்னா கெட்டு போயிடுவா தேவையில்லாமல் அப்படின்னோடனே முதல்ல இந்த மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் நிப்பாட்டுங்க, நான் உங்களுக்காகவோ இல்லை வேறு யாருக்காகவோ நான் வரல, அஞ்சலிக்காகவும் குழந்தைங்களுக்காக மட்டும்தான் நான் திரும்ப வந்திருக்கேன், தவிர தேவையில்லாமல் என்னை பற்றி அவங்க முன்னாடி தப்பாக பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதே, அதுக்கப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன் அப்படின்னு செம மாஸ் பண்ணுறாங்க. அஞ்சலி அதை பார்த்துட்டு மோசமாக சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு மனோகரி கையை பட்டுன்னு உதறிட்டு அங்கேருந்து நீ உள்ளே போய் தூங்குச்செல்லாம், நம்ம காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பாப்பா போயிடுது. போனதுக்கப்புறமேட்டுக்கு உனக்கு என்ன வாய் கொழுப்பு ரொம்ப நீளமாகி போயிடுச்சு அப்படின்னோடனே இங்கே பாருங்கள், உங்கள்கிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு தெம்பு கிடையாது, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, தயவு செஞ்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கப்போ மனோகரியை கண்டுக்காமல் அங்கேருந்து உள்ளே ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் விடியுது. விடிஞ்சோடனே எழில் ஜாக்கிங்லாம் முடிச்சுட்டு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தா கிச்சனில் நம்ம சுடர் மட்டும்தான் இருக்காங்கன்னே சொல்லலாம். தண்ணி கேட்குறாரு, இப்போ கொடுத்தா திட்டுவாரே அப்படின்னு செல்வி வேற இல்லையே அப்படின்னு யோசிக்கிறப்ப சரி திட்டு வாங்கினா பரவாயில்ல, தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே தண்ணி எடுத்துகிட்டு போய் நிற்கிறாங்க. அதை பார்த்தோன்னே எழில் கண்ணை உருட்டி செம கோவமாக பார்க்குறாங்கன்னே சொல்லலாம். சார் சார் இருங்க சார், தண்ணியை குடிச்சிட்டு போங்க அப்படின்னோடனே டக்குன்னு எந்திரிச்சு போயிடுறாங்க. போனதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்தது மறுபடியும் கீழே சாப்பிட்றதுக்கு நிற்கிறாங்க. வீட்டில் வேறு யாருமே கிடையாது. சாப்பிட்றதுக்கு தட்டில் உட்காந்தோன்னா பரிமாறத்துக்காக பார்க்குறாங்க. பரிமாறி ஒவ்வொரு ஃப்ரூட்ஸாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சுடர் தான் வைக்கிறாங்க. அதை பார்த்தோன்னா கையை பார்த்தோன்னா இன்னும் டென்ஷன் ஆகிடுறாங்க. டக்குன்னு எந்திரிச்சு போகிறாங்க. சார் எங்கேயும் போகாதீங்க சார், எந்த கோபமாக இருந்தாலும் என்கிட்ட காட்டுங்க, சாப்பாட்டில் காட்டாதீங்க அப்படின்னோடனே டக்குன்னு சாப்பாடு வேணாம்ன்ட்டு எந்திரிச்சு போயிட்டாப்புல. போயிட்டு ரெடி ஆகிட்டு கீழே கிளம்பி ஆஃபீஸ் போகலான்ட்டு வராப்புல. கிளம்பி கரெக்டாக அந்த சமயத்தில் குறுக்க நிப்பாட்டிட்டாங்க நம்ம சுடர். ஒரு நிமிஷம் நில்லுங்க சார், நான் அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டேன், ஏதோ ஒரு தெரியாமல் ஒரு சூழ்நிலையால் ஒரு பொய் சொல்லிட்டேன் என் பேரை மாற்றி, அதுக்கு போய் இவ்வளோ கோவப்பட்டால் எப்படி சார், என் சைடு இருக்கிற உள்ள நியாயத்தையும் கொஞ்சம் நீங்கள் கேள்வி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே உன் சைடு நியாயத்தெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது எனக்கு, என்னை பொறுத்தளவு உன் மூஞ்சிலேயே நான் முடிக்கக்கூடாதுன்னு நினச்சா நீ திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு பார்த்துட்டு கனவழி பாட்டியை பார்த்து கேட்குறாங்க. கோவமாக பார்க்குறாங்க. வேறு வழி இல்லை, எல்லாரும் சொல்கிறனால உன்னை வீட்டில் வச்சுருக்கேன், தவிர உன்னெல்லாம் நான் மன்னிக்கவே மாட்டேன் எந்த ஜென்மத்துலேயும், என் கண்ணு முன்னாடியே நிற்காதப்போ அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஆறுதல் சொல்லலான்னு பார்க்குறாங்க. பார்த்தா கனகவழி பாட்டியும் ஒன்றும் சொல்ல முடியாமல் போயிடுறாங்க. இதை பார்த்து மனோகரி லைட்டாக எழில் கோவமாக இருக்கும், அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு ஐடியா பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்தது கரெக்டாக மனோகரி ஃபோனை போட்டு இந்த வேலு வேலை தான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு, இவளை இனிமே கல்யாணம் பண்ணி இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்குமா, தேவையில்லாமல் இவளும் இந்த வீட்டுக்கு வந்திருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு சரியான டம்மி பீஸாக இருக்க மேடம், பார்த்து பேசுங்க அப்படின்னா பின்ன என்ன அவனை கல்யாணம் பண்ண சொன்னால் நீ ஏன் மறுபடியும் இங்கே உட்காந்துக்கிட்டா எழில் வீட்டில், அப்புறம் நான் எப்படி அங்கே வந்துக்கிட்டாலா, விடுங்க எப்படியா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை கட் பண்ணிடுறாப்புல. இவனும் பேசிக்கிட்டே இருக்கிறப்போ ஃபோனை கட் பண்ணிடுறான். இவனெல்லாம் நம்பி நம்ம ஒரு பெரிய திட்டம் போட முடியுமா, செட் ஆக மாட்டான், நம்மளே தான் ஒரு ஆக்ஷனில் இறங்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் ஃபோன் வருது சுடருக்கு. ஃபோன் வந்தோடனே எம்மா எங்கேம்மா இருக்கேன் அப்படின்னோடனே இல்லைப்பா எழில் சார் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா, நானும் கீழே தான் இருக்கேன் வாமா அப்படின்னோடனே மேலேருந்து சந்தோஷமாக ஓடி வராங்க. இவன் எதுக்கு இவ்வளோ பறக்க ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா யாரோ ஒரு பெரியவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கதை மனோகரி பார்க்குறாங்க. யாராக இருக்கும் அப்படின்னு தெரியாமல் ஒட்டு கேட்கலாம் அப்படின்ட்டு கிட்டக்க நின்றுட்டு இருக்காங்க.
அப்பா உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுப்பா, என்னப்பா நீ கிளம்பி வந்துட்ட, உன் சித்திக்கு தெரிஞ்சால் என்னப்பா ஆக போகுதுன்னு. விடுப்பா, அவங்க 2 பேரும் வேணான்னு நான் வந்து திரும்ப வந்துட்டேன், இனிமேல் இருந்தால் உன் கூட தான் இருக்கலாம் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னோன்னே, இல்லைப்பா இங்கே கொஞ்சம் வந்து சில பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு இந்த வீட்டில், இப்போ சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னோன்னு, நான் வந்து உன் கூட தான் இருக்கணும்னு எனக்கு ஒன்றும் கட்டாயம் கிடையாதும்மா, உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதும், நான் இங்கே பக்கத்தில் ஏதாவது ரூம் எடுத்து தங்கி இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. சரி அதெல்லாம் போகட்டும்ப்பா, என்னப்பா திடீர்னு இப்படி வந்துட்ட அப்படின்னா, பின்ன என்னம்மா அவங்க கூட இருந்து வந்து இவ்வளோ பிரச்சனை, உன்னை வேற தூக்கிட்டு போய் வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு வேற முடிவு பண்ணிட்டான், இதுக்கப்புறம் உன்னை வந்து நான் தனியாக இந்த ஊரில் விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்க சரியாக வராது, ஒன்றும் கவலைப்படாதப்பா, எனக்கு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் சரியாகி வந்துருச்சுன்னா வந்து நான் உன்னை வந்து ஃபாரினுக்கு அழைச்சிட்டு போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்த மனோகரி ஃபோன் பண்ணி கரெக்டாக வந்து வேலுக்கிட்ட சொன்னோன்னா, அது அவங்க அப்பாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா, ஓ அதுவா விஷயம், இவங்க 2 பேரை வச்சு சீக்கிரம் வீட்டை விட்டு வெளில துரத்துனா தான் நிம்மதிங்கிறாங்க. அதோட சூப்பராக முடிக்கிறாங்க.